சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 சேனல் வச்சிருக்கேன். அந்த 5, 6 சேனல்ல ஒரு 3 சேனல் மட்டும் பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்ரூவ்ட் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு டாப் லெவல்ல இருந்த சேனல் சொல்லப்போனா 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருந்த சேனல் பார்த்தீங்கன்னா, இப்ப டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதே மாரி நெறைய பேருக்கு வந்து சேனல டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா இதுல முழுக்க முழுக்க என்னோட ஓன் கன்டென்ட் தான். ஏன்னா, நான் வந்து என்ன தொழில் பண்றேனோ, அத சம்மந்தப்பட்டு அந்த தொழில லைவா அப்டேட் பண்ணி தான் வீடியோக்களே போட்டுக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனா 2018 நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு சேனல்ல, ரொம்பவும் அற்புதமான சேனல். எனக்கு ஒரு ஃபேவரட்டான சேனல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சேனல் தான். அந்த சேனல பார்த்தீங்கன்னா, இப்ப டெர்மினேட் பண்ணி விட்டாங்க. நான் வந்து ரீஅப்பீலும் பண்ணேன். ரீஅப்பீலுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு குடுத்துருக்காங்க. இப்ப என்னோட சேனல் திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்ல. மறுபடியும் புது சேனல் தான் ஆரம்பிக்கணும். என்கிட்ட இருக்கிற 5, 6 சேனல்ல ஒரு சேனல் போறனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை அந்த அளவுக்கு ஒண்ணும் வரப்போறது கிடையாது. என்னதான் மானிடைசேஷன் கிடைச்ச சேனலா இருந்தாலும் கூட, இடையில என்னோட பர்சனல் பிரச்சனைகளால ஒரு சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல நான் வீடியோஸ் போடாம இருந்து, எனக்கு இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த விதமான இன்கமுமே இல்ல தான். 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருந்தாலும் கூட, எனக்கு இந்த சேனல் டெர்மினேட் ஆனதுல எந்த விதமான வருத்தமும் கிடையாது. இருந்தாலும் இந்த சேனல் இருந்திருந்தா எனக்கு ஒரு பேக்கப்பா இருந்த மாரி நான் வந்து நெனச்சிருப்பேன். அதையும் தூக்கிட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவர்கள் சொன்ன காரணங்கள் இந்த மாரி தான் இருக்கு. அதான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ வந்து நான் வந்து வயலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நான் வந்து என்ன பிசினஸ் பண்றேனோ, அத சம்மந்தப்பட்டத வீடியோக்கள் போட்டேன். அதுக்கே சேனல தூக்கிட்டாங்க. இதே மாரி தான் நெறைய பேருக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா சேனல வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட சேனல்லயே ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி உங்களுக்கும் கூட ஆகலாம். எதுவா இருந்தாலும் இனிமேல் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.